ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல் சன்னிஸ் ஃபன் டைம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சன்னிஸ் ஃபன் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலர் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம என்னோட பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு என்னோட ஸ்கூல் பேக் டூர் தான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இப்போ நான் வந்து கரெக்டாக 5th-லேருந்து 6th போகிறேன். நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் வந்து காலேஜ் படிக்கிறீங்கன்னா என்ன இயர் படிக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ நான் வந்து 5th 6th போகிறேன் கரெக்டாக. அண்ட் எனக்கு வந்து 6th இப்போ நான் வந்து போயிட்டேன். அதனால் வந்து அவங்க வந்து எனக்கு வந்து ஸ்கூல்லேருந்தே அந்த பேக் கொடுத்துருவாங்க. அண்ட் நான் வந்து கடையிலேருந்து அந்த பேக் வந்து வாங்க தேவை கிடையாது. ஸ்கூல்லேருந்தே வந்து பேக்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. டேப்பு, லேபிள்ஸ் அண்ட் கொஞ்சம் ஸ்டேஷ்னரி எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. உங்கள் ஸ்கூலில் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஓகே? அந்த பேக் வந்து எப்படி இருக்குது, அந்த பேக்குள்ளே வந்து என்னென்னலாம் வச்சுருக்கேன், எது வச்சுலாம் ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்றது மிடில் பார்க்கலாம். வீடியோக்கு பார்த்து முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண வேணாம், ஒரே ஒரு லைக்காவது பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள என்னோட ஸ்கூல் பேக் டூரை பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது வந்து என்னோட ஸ்கூல் பேக். அது வந்து நல்லா இருக்காங்க, கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. இது வந்துட்டு ஒரு பிளாக் கலர் காம்பினேஷனும் கூட வந்து ஒரு ப்ளூ கலர். நல்லா இருக்கா பாருங்கள், நல்லா இருக்கா? இங்கே வந்துட்டு என்னோடய ஸ்கூல் நேம் வந்து இருக்கும். நான் வந்து எந்த ஸ்கூலில் படிக்கிறேன்னா எவோவின் விருதாஸ்ரம். அது வந்து எங்கே இருக்குன்னா பெரம்பூரில் இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே வந்து எழுதியிருக்காங்க எவோவின் விருதாஸ்ரம் பெரம்பூர்னு. ஓகே, நான் ஸ்கூல் பேக்கு வெயிட் வந்து ரொம்பலாம் இருக்காது. புக்ஸ்லாம் வந்து எனக்கு அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் அது மாதிரியே தான் இருக்கும். வந்து லாஸ்ட் பேக்கில் வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இப்போ வந்து லாஸ்ட்டு இந்த பேக்லேருந்து பார்க்க போகிறோம். இந்த ஜிப்லேருந்து பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இதை நான் வந்து ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். இந்த ஃபைல் தான் நான் வந்து 6th-க்காகவே இந்த ஃபைல் வந்து புதுசாக வாங்கியிருந்தேன் ஃபேன்சி ஸ்டோர்லேருந்து. இங்கே நான் வந்து எம் சைடு வீணி எழுதி வச்சுருக்கேன். ஒரு பியூட்டிஃபுல் பிங்க் கலர் பேட்டர்ன் ஃபைலு. இது உள்ளே கூட நல்ல ஸ்பீஷியஸாகவே இருந்தது. இதுக்குள்ளே நான் வந்து ஒரே ட்ராயிங் பேப்பர் மட்டும் போட்டிருக்கேன். அது வந்து நான் ஆல்ரெடி ட்ராயிங் பண்ணியிருந்தேன். அந்த பேப்பர் இருந்துச்சு, அந்த பேப்பர் தான் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பேட்டர்ன் கூட ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன போட்டு வச்சுருக்கேன் பார்க்கலாம். இது வந்து என்னென்னா நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு என்னோடய ரஃப் நோட்டு. ஆக்சுவலாக வந்துட்டு என்னோடய 5th ரஃப் நோட்டு புதுசாக வாங்கினேன். கொஞ்சம் தான் யூஸ் பண்ணேன், இன்னும் கூட இருந்துச்சு. சரி, ஓகே, அது எதுக்கு நம்ம வந்து வேஸ்ட் பண்ணணும், 6th-க்கு யூஸ் பண்ணிக்கலான்னு 6th-க்கு வந்து வச்சுட்டேன் அப்படியே. இது வந்துட்டு அவ்வளோவா எதுவுமே எழுதியிருக்க மாட்டேன். நிறைய வந்துட்டு என்னோடய இவிஎஸ் சப்ஜெக்ட்ஸு, மேக்ஸு, அதுக்கப்புறம் என்னோடய நேம் வச்சு அழகாக டெக்கரேஷன்ஸ் அண்ட் வந்து ஹேண்ட் ரைட்டிங்ஸ் அண்ட் என்னோடய கிளாஸ் டீச்சரோட சைன் வந்து இருக்கும், ஆட்டோகிராஃப் இருக்கும். அதாவது நான் வந்துட்டு எப்படி என்னோடய கிளாஸ் டீச்சர் வந்து ரொம்ப சாஃப்ட்டு. அவங்க வந்துட்டு இப்போ 6th என்னை விட்டு போகிறாங்கன்றதுனால அவங்களோட சைன் வந்து எப்பவுமே வாங்கிக்கணும்ல, அதனால் வந்து வாங்கி வச்சுருந்தேன். ரஃப் நோட்டெல்லாம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் என்ன வச்சுக்கேன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டாக வந்துட்டு என்னோடய பேட் வச்சுருக்கேன். பேடில் வந்துட்டு என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் பேப்பர் ஒன்று ப்ரிண்டிங் எடுத்தோம், அந்த பேப்பர் ஒன்று இருக்குது. அண்ட் அதோட ப்ராக்டிஸ்க்கு ஒரு பேப்பரும் நான் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துருந்தேன், அதுவும் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு சும்மா பேப்பர் நார்மலான A4 ஷீட் ஒன்று இருக்குது, அது ஒன்று வச்சுருக்கேன். என்னோடய பேட் வந்து என்ன பேடுனா க்யூட்டான பார்பி பேட். எனக்கு வந்து பார்பினா ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வந்து பார்பிலேயே ஒரு பேட் வந்து வாங்கிட்டேன். ஓகே, அவ்வளோதான். நம்ம ஒன்றுமே இல்லை, இது மட்டும்தான் வச்சுருக்கேன். இந்த மெயின் ஐட்டம்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன் வீட்டில். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஜிப்பு பார்க்கலாம் வாங்க. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, வச்சுட்டேன். வேறு எதுவுமே இல்லை. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஜிப் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் பார்க்க போகிறது தான் இந்த ஜிப். பார்க்கலாம். இந்த ஜிப்பில் வந்து ஒன்றுமே இருக்காது, ஜஸ்ட்டு வந்து என்னோடய புக்ஸ் மட்டும்தான் இருக்கும். என்னோடய ஸ்கூல் புக்ஸு வேறு எதுவுமே வச்சுருக்க மாட்டேன். நல்லா நீங்களே பாருங்கள். வெறும் என்னோடய ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். அது இல்லை, தெரியுதுங்களா? வெறும் ஸ்கூல் புக்ஸு
அண்ட் நோட்ஸ் அதில் தான் இதில் வந்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், அதே தான் இருக்கும் ஃபுல்லாக, அது எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இந்த ஜிப்பு பார்த்துடலாம், அந்த ஜிப்பில் என்ன வச்சுருக்கேன்ட்டு. அண்ட் இதில் வந்து க்யூட்டான இந்த டாம் அண்ட் ஜெர்ரி கீச்சனாக ஒன்று வச்சுருக்கேன். என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இதை எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க, அது வந்து இருக்குது. இப்போ நம்ம அந்த ஜிப்பில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. நான் வந்து ஜஸ்ட் என்ன வச்சுருக்கேன்னா, இது வந்துட்டு என்ன பேப்பர்னா வந்துட்டு எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு எல்லா புக்ஸுமே வந்து ஒரே நேரத்துலேருந்து கொடுத்துட மாட்டாங்க. கொஞ்சம் வந்து டியூ இருக்கும். அந்த டியூ தான் வந்து இதில் வந்து இருக்குது. என்னென்ன டியூனால் வந்து சயின்ஸ் புக்கு, அதுக்கப்புறமா வந்து என்னோடய சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் புக், அண்ட் வந்து என்னென்னா மேக்ஸ் புக் அண்ட் கிராமர் புக் அண்ட் அவ்வளோதான், ஹிஸ்ட்ரி அவ்வளோதான். இதில் வந்து எனக்கு வந்து டியூ இருக்குது. ஸோ இது வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் வந்து இதில் வந்து ஒரு க்யூட்டான ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கேன். என்னென்னா வந்து ஹைலைட்டர்ஸ். எனக்கு வந்து 6th வந்து ஹைலைட்டர் தேவைப்படும்னு எல்லோரும் சொல்லியிருந்தாங்க, கிளாஸ் டீச்சரே சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து இந்த க்யூட்டான பாட்டில் ஹைலைட்டர்ஸ் நான் வந்து வச்சுருக்கேன். அது வந்து பிளானட் பிராண்டோட ஒரு ஹைலைட்டர்ஸ். இதில் மொத்தமாக வந்து 6 கலர்ஸ் வருது பாருங்கள். இது வந்து என்ன கலர்னால் உங்களுக்கு தெரியுதா, க்ரீன் கலர் இருக்குது. அதுக்கப்புறமா இது வந்து என்னென்னா பிங்க் கலர் தெரியுதா, லைட் பிங்க். நம்ம வந்து இப்படி ஓப்பன் பண்ணக்கூடாது, இதை சேர்த்து இப்படி ஓப்பன் பண்ணணும், ஓகேவா? பாருங்கள், பிங்க் கலர் வருது. இந்த மாதிரி என்கிட்ட நிறைய கலர்ஸில் இருக்குது, 6 கலர்ஸ் இருக்குது. காட்டுறேன் இருங்க ஒரு நிமிஷம். பர்பிளில் கூட வந்து கொடுத்துருந்தாங்க ஹைலைட்டர்ஸ். எல்லாமே க்யூட் பாட்டில்ஸில் இருந்துச்சு பாருங்கள். இது வந்துட்டு ஒரு எல்லோ கலர், அந்த ரேடியம் கலர் சொல்லுவாங்களே அது. அதுக்கப்புறமா இது வந்து ப்ளூ கலர், அண்ட் இது வந்து பிங்க் கலர்னு நினைக்காதீங்க, இது வந்துட்டு ஆரஞ்சு கலர் பாருங்கள். இது வந்து ஆரஞ்சு, நான் உங்களுக்கு முன்னாடி காட்டியிருந்தேன்ல, அது வந்து பிங்க்கு பாருங்கள். இது வந்து பிங்க்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து என்னென்னா பர்பிள் கலர். ஓகே, அவ்வளோதான். இந்த 6 கலர்ஸ் மட்டும்தான் இது வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பேக்கெட்டில் வரும், அந்த பேக்கெட் ஃபுல்லாகவே நான் வந்து வாங்கி நான் வந்து வச்சுருக்கேன். ஓகே, இதை வச்சு வந்து இந்த கவர்க்குள்ளே போட்டு நம்ம வந்து பேக்கில் வந்து வச்சிடலாம். ஓகே, நான் வந்து எல்லாத்தையுமே போட்டேன். 6 கலர்ஸ் பண்ணியிருக்கேன். இதை எடுத்து வந்து இப்படி வச்சிடலாம். நெக்ஸ்ட் நான் வந்து இது வந்து என்னென்னா வந்து ஸ்கெட்ச் பவுச். இதுக்குள்ள நான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்கெச்சர்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டிருக்கேன். இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம் இருக்குது, ஃபெவிக்ளூ. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்துட்டு ஃபெவிஸ்டிக்கு. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு சிஸ்ஸர், க்யூட்டான குட்டி சிஸ்ஸர், ப்ளூ கலர். நெக்ஸ்ட்டு நான் வந்து நிறைய ஸ்கெட்ச் பென்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இல்லை பாருங்கள், ஃபுல்லாகவே ஸ்கெட்ச் பென்ஸ் தான், வேறு எதுவுமே இருக்காது. சும்மா ஏதாவது வந்து ஃப்ரைடேனால் எங்கள் ஸ்கூலில் வந்து ஆர்ட் டே, அதாவது வந்து கிராஃப்ட் டேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃப்ரைடேனால் வந்து மார்னிங் வந்துட்டு வந்து ஒரு ஆக்டிவிட்டி வந்து வைப்பாங்க. ஒன்று வந்து மண்டேனா வந்து மென்டல் மேக்ஸு, டியூஸ்டேனா வந்துட்டு ரீடிங்கு, வெட்னஸ்டேனா வந்து ஹேண்ட் ரைட்டிங்கு, தேர்ஸ்டேனா வந்துட்டு இது நியூஸ் பேப்பர் ரீடிங்கு, நியூஸ் பேப்பர் வந்து ரீட் பண்ண சொல்லுவாங்க. ஃப்ரைடேனா வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்டிங். ஸோ அவ்வளோதான், இந்த பவுச்சில் வந்து அவ்வளோதான் இருக்குது. அந்த ஆர்ட்காக நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் என்னோட முக்கியமான பொருள் என்னோட பவுச். வந்து புதுசாக வாங்கின பவுச்சு 6th வாங்கினேன். என்கிட்ட பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதுவும் வந்து எல்லா பாக்ஸுமே வந்து உடஞ்சி போச்சு. அதனால் புதுசாக எங்கள் மம்மி கேட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு யூனிகார்ன் பவுச், ஃபெதர் இருக்குது அதில் அழகாக பர்பிள் கலர். இங்கே வந்துட்டு ஒரு யூனிகார்ன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது வந்து உங்களுக்கு 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குன்னா, ஒரு நிமிஷம் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு.
ஃபஸ்ட்டு இதில் நான் வந்துட்டு என்னென்ன வச்சுருக்கேன்னா ஒரு யூனிகார்ன் க்யூட் எரேசர். அந்த யூனிகார்ன் இது இல்லை, அதனால் நான் வந்து யூனிகார்ன் எரேசரை வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே வந்து ஒரு கரெக்ஷன் டேப் இருக்குது. இதோட ரேட் வந்து 99 rupees. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு சிடி மார்க்கர். எங்கள் ஸ்கூலில் நிறைய பேர் எங்கிட்ட சிடி மார்க்கர் கேட்பாங்க, அதாவது என்னோடய டீச்சர்ஸ். ஸோ அதுக்காக ஒரு சிடி மார்க்கர். தென் இது வந்து க்யூட்டான பனானா எரேசர். தென் வந்து என்னோட ட்ரைமேக்ஸ் பென்னோட ரீஃபில். இதோட ரேட் வந்து 45 rupees. இது வந்து ப்ளூ ட்ரைமேக்ஸ் பென்க்கு யூஸ் பண்ணுறது. அண்ட் என்னோட புக் மார்க்ஸ்னால் நான் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்லேயே அது பண்ணேன். அந்த புக் மார்க் தான் இது பாருங்கள். இதில் வந்து என்னோட நேம் எழுதி அழகாக வந்து ஒரு க்யூட்டான டாப்பர் வச்சுருவேன். அவ்வளோதான். இதில் தான் வந்து இதில் இருக்குது. சாரி, இதில் வந்து லெட் இருக்குது. க்யூட்டான லெட்ஸ் அண்ட் 2 cartridges. ஒரு ப்ளூ கேட்ரேஜ் அண்ட் ஒரு பிளாக் கேட்ரேஜ். அவ்வளோதான். இதை வந்து இதில் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஜிப்பில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் நான் வந்துட்டு ஒரு க்யூட்டான பீகாக் ப்ளூ பென். இது வந்து ப்ளூ இங்க் பென் நம்ம யூஸ் பண்ண அப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு நட்ராஜ் ஸ்கேல். நெக்ஸ்ட் வந்து டீச்சர்ஸ் என்கிட்ட ரொம்ப கேட்குறது வந்து என்னென்னா வந்து ரெட் பென்னு, வந்து ரெட் பால் பென்னு. ஸோ அது இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு கரெக்ஷன் பென், ஆனால் ஒயிட்னா பிங்க் கலர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் பிங்க் ஒயிட்னர். அண்ட் இது வந்து ஒரு டாம்ஸ் பிராண்டோட எரேசர். எனக்கு பர்பிள்னாலும் ரொம்ப பிடிக்கும். பிங்க் வந்து ஒரு லிமிட் தான் பிடிக்கும், ஆனால் பர்பிள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட பிளாக்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ஒரு பிளாக் பென். அதுக்கப்புறமா வந்து ஷார்ப்னர் அண்ட் ஒரு பிளாக் ட்ரைமேக்ஸ் பென். பாருங்கள், ட்ரைமேக்ஸ் பென் மாதிரி தான் இருக்கும், அது வேறு பிராண்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு பிங்க் பென்சில், ரப்பர் வந்து அட்டாச்சாக வரும் அது. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஜெல் பென், ப்ளூ ஜெல் பென். அதுக்கப்புறமா வந்து ஒரு ப்ளூ பால் பென். அதுக்கப்புறமா வந்து ஒரு ப்ளூ இங்க் பென். அவ்வளோதான். இதெல்லாம் வச்சுருக்கேன். ஓகே, அவ்வளோதான். என்னோடய ஸ்கூல் பேக் டூர் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. சாரி இந்த ஜிப் பார்க்க மாட்டேங்கல. இந்த ஜிப்பு ஃப்ரண்ட் ஜிப். இந்த ஜிப்பில் என்ன இருக்கும் பார்க்கலாமா? இந்த ஜிப்பில் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் தான் வச்சுருக்கேன். என்னென்னா பின்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே. எதுக்குன்னா நிறைய பேர் வந்து சும்மா என்னை வந்து ரொம்ப லைக் ஏதாவது பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது வந்து ரொம்ப ஃபைட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஏதாவது எங்கள் ஸ்கூலில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு, லைக் இந்த மாதிரி வந்து தீஃப் அந்த மாதிரி யாராவது வந்து வந்துட்டாங்கன்னா உங்களை போட்டு பின்ச் பண்ணுறதுக்காக வந்து இந்த இது வந்து வச்சுருக்கேன், பின்ஸு. அண்ட் அதுக்காக மட்டும் அந்த பின்ஸ் வந்து வச்சது கிடையாது. அது வந்து வாயில் வந்துச்சு சொன்னேன், ஆனால் மற்றபடி எங்கள் ஸ்கூலில் வந்து அப்படிலாம் நடக்காது. ஏன்னா வந்துட்டு எங்கள் ஸ்கூலுக்கு நிறைய செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அப்படிலாம் நடக்காது. ஆனால் சொன்னேன், சும்மா இதுக்கு ஒரு வாயில் வந்துச்சு சொன்னேன். அண்ட் அது மட்டும் இல்லை, இன்னொரு காரணம் இருக்குது. ஏன்னா வந்து எங்கள் ஸ்கூல்ஸில் எல்லாருமே வந்து சாரீஸ் தான் கட்டிட்டு வருவாங்க. அண்ட் அவங்க வந்து பின்னு கேட்பாங்க சம்டைம்ஸ், அதனால பின் வச்சுருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ வந்து சூப்பராக என்னோடய ஸ்கூல் பேக் டூராக பார்த்தாச்சு. இப்போ வந்து அடுத்த இதில் எடுத்து வச்சிடுறேன். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், எடுத்து வச்சிடுறேன். ஓகே, நான் வந்துட்டு எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு என்னோடய ஸ்கூல் பேக்கில் வந்து வச்சாச்சு. அவ்வளோதான். இதை வந்துட்டு என்னோடய ஸ்கூல் பேக் டூர். வேறு எதுவுமே இல்லை என்னோடய ஸ்கூல் பேக்கில். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்துட்டு என்னோடய ஸ்கூல் பேக் டூரை வந்து சூப்பராக வந்து பார்த்து முடிச்சாச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். மச் லவ். ஒரே ஒரு லைக் மட்டும். பாய்.